இந்த 2025வது வருட குரு பயிற்சி கன்னிராசிக்கு எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னா, இதுவரைக்கும் குரு வந்து பார்வை பலத்தை செலுத்திக் கொண்டிருந்தார். அதனால பல நன்மைகள்லாம் நடந்து கொண்டிருந்தது. எங்கத்தான் நடந்துச்சு? ஒண்ணுமே இல்ல அப்படின்னா, கேது வந்து ஆப்பு வச்சாரு. அப்ப எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்ட்டு குரு போயிட்டாரு. ஓகேவா? அப்ப இந்த தடவ என்ன ஆகப்போகுது அப்படின்னா, நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரே ராசி என்னன்னா கன்னிராசி தான். அப்பாடின்னு ஏன்னா பக்கத்து தலைக்கு மேல இருந்த கேது அப்படியேன்னா அது டிரான்சிட் ஆயிட்டு 12ஆம் வீட்டுக்கு போகுது. அப்படியே என்ன பண்ண போறாரு? 2ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. 4ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. 6ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. வேற என்ன வேணும் சொல்லுங்க? எப்பவுமே உங்கள பார்க்க விட 2ஆம் இடம் குடும்பம் சொல்லக்கூடிய இடத்துலயும், வருமானம் சொல்லக்கூடிய இடத்துலயும் குருவோட பார்வை இருக்கும்போது, காசு, பணம், துட்டு, மணி தான் கன்னிராசிக்காரங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு சூப்பரான டைம் பீரியட் கன்னிராசிக்காரர்களுக்கு தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி 2025வது வருஷம் யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லையோ, கன்னிராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் தான். இந்த 1 வருஷம் அவ்வளோ நல்ல டைம் பீரியடாகத்தான் இருக்கு. என்னதான் 7ல வந்து மார்ச் மாசம் ஒரு 25, 27 தேதிலாம் வந்து சனி உட்கார்ந்தாலுமே 7ஆம் பார்வையாக கன்னியவே டைரக்ட்டா பார்த்தாலுமே, குருவுடைய இந்த 2ஆம் வீட்டு பார்வை அப்படின்றது பணத்தை வந்து பெருக்கக்கூடிய, பணத்தை வந்து உருவாக்கக்கூடிய அமைப்பெல்லாம் குடுக்க போகுது. அப்ப என்ன ஆகும்? நெறைய பேர் தொழில் முனைவோர் ஆக போறீங்க. நெறைய பேர் வந்து சொந்த தொழில் செய்வதற்கான முகாந்திரங்கள்லாம் தெரிய போகுது.